எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு பெரிய ஒரு மீட்பும் தேவ வாழ்வும் சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குள்ள சுகம் ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் மனிதன் ஆதாம், அவர் தேவனுடைய சாயலில் படைக்கப்படுகிறார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து தேவன் அவருக்கு பூமியின் மேல் ஆளுகை அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதே அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டளை. அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பாவத்திற்கு உள்ளாகிறார். தன்னுடைய ஆவியில் பாவ இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த பாவத்தின் மூலமாக, இந்த இயல்பின் மூலமாக, அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவ இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறது. இதன் மூலமாக உலகத்திற்குள் பாவம், பாவ விளைவுகள், சாபம், மரணம், நோய் வந்தது. இதிலிருந்து மீட்பு கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதோட நோக்கம் நம்மை மீட்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, தேவனுடைய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் மனிதனாக வெளிப்பட்டார். இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு நாம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுது நாம் அக்கிரமக்காரர்களாக, அவருக்கு எதிரிகளாக நாம் இருக்கும் பொழுது, உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த ரட்சிப்பு நமக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இதுக்கு பேரு கிருபை. இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதினால் இதற்கு பெயர் கிருபை. இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனுடைய தயவையும் அவருடைய மீட்பையும் அவருடைய உறவையும் விடுதலையையும் நாம பெற்றுக்கொள்றதற்கு நாம செயல்களை செய்து நம்ம அதை சம்பாதித்து பெறும்படி அவர் அதை வைக்கவில்லை. அவர் நம்மீது வைத்த அன்பின் காரணமாக, நம்மீது வைத்த இரக்கத்தின் மூலமாக, அளவற்ற அன்பின் மூலமாக அதை அவர் இலவசமாக, அவர் கிருபையாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை அவர் நேற்றோ இன்றைக்கோ நாளைக்கோ அவர் தரல. நீங்க கேட்கும் பொழுது இந்த விடுதலை அவர் கொடுக்கிறதற்காக இல்லை. நம்ம பிறக்கிறதற்கு முன்னால் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த ரட்சிப்பு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அப்படிங்கிறதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். வீட்ல ஒரு முக்கியமான ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த பொருளை உங்களோட குழந்தை உடைத்து விட்டது அப்படின்னு வச்சுக்கோவோமே. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வருத்தம் இருக்கும், கோபம் வரும். அந்த குழந்தை செய்த செயலுக்கு அதை நம்ம கண்டிக்கணும். இல்லை என்றால் நம்ம கோபப்படுறவங்களா இருந்தா ஒரு அடி கொடுப்போம். அந்த குழந்தை செஞ்ச செயலுக்கு அது பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனை அதுதான். ஒன்று நம்ம கண்டிக்கணும், இல்லை என்றால் 2 அடி கொடுத்து அதை செய்யாதன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்படி என்றால் தான் அது அடுத்த முறை அதை செய்யாது. ஆனா அந்த பொருள் அது உடைத்து விட்டாலும் அதை கண்டிக்காமல், அதை அடிக்காமல் மன்னித்து விட்டு விடுவதற்கு பெயர் இரக்கம். அதை மன்னித்து விடுகிறது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையோட கையில ஒரு சாக்லேட், ஒரு பரிசை கொடுக்கிறது பேரு கிருபை. அந்த குழந்தை செய்த செயலுக்கு நியாயப்படி அது ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்ளணும். அந்த தண்டனையை கொடுக்காமல் மன்னித்து விடுவதற்கு பெயர் இரக்கம். அந்த மன்னிப்பு மட்டும் அல்லாமல் கையில ஒரு பரிசையும் கொடுப்பதற்கு பெயர் கிருபை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் கொடுத்த ரட்சிப்பும் சாக்லேட்டும் ஒன்று கிடையாது.
அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். நம்ம அதற்கு விலை மதிப்பிடவே முடியாது. நம்ம அதை என்ன விலை கொடுத்தாலும் அதற்கு இணையானது கிடையாது. அந்த அளவுக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு பரிசு. நம்மால் அதை சம்பாதிக்கவும் முடியாது. நம்மால் நம்முடைய பலத்தால் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நம்மால் அதை சம்பாதிக்க முடியும், நம்முடைய செயல்களினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவருடைய வல்லமையினால், அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே அந்த மீட்பை நமக்கு கொடுக்க முடியும். இந்த ரட்சிப்பை, இந்த கிருபையை நாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கிறதன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, அவர் சிலுவையில் என்ன செயல்களை செய்தாரோ அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அவரை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்றதன் மூலமாக இந்த ரட்சிப்பை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.